தமிழர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 3 நாட்களுக்கு முன்னால் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று தனது அரசியல் கட்சியின் பெயரை அறிவித்துள்ளார். இதன் மூலம் 2026 நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்ற செய்தியை நடிகர் விஜய் அவர்கள் உறுதி செய்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் எந்த கட்சியின் வாக்கு வங்கியை அது பாதிக்கும் என்ற விவாதம் எழுந்துள்ளது. இது குறித்து மூத்த அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுகையில், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவருக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருப்பார்கள். அதனால் இளைஞர்கள் அதிகமாக ஓட்டு போடக்கூடிய நாம் தமிழர் கட்சியை அது அதிகமாக பாதிக்கும் என்று கூறியுள்ளார். இமீடியட்டா விஜய் எங்க இருந்து வாக்குகளை போஸ்ட் பண்ணுவார்னா நாம் தமிழர்ல இருந்து போகும். திரு சீமான் அவர்களின் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தனா எல்லாருமே நீ போய் கேளுப்பா, நீ இந்த 18 to 30 இருக்கிற நாம் தமிழர் ஆதரவாளர்கள் நீ யாராலும் திட்டுறதுதான். ஏன் சீமான் உங்களுக்கு பிடிக்கும் கேளு, நல்லா பேசுறாரு. 18 to 30 இருந்து ஓட்ஸ் இங்க மைக்ரேட் ஆகும். உள்ளபடியே நீங்க நல்ல கேள்வி கேட்டாரு முத்தலிஃப். உள்ளபடி இம்மீடியட்டா விஜய் யாரோட வாக்குகளை போஸ்ட் பண்ணுவார்னா அண்ணாமலை மற்றும் சீமான் வாக்குகள். அப்படி 2 பேருமே 18 to 30 தான் நம்பி இருக்காங்க. நம்ம சர்வேல பார்த்தோம்ல. சவுக்கு சங்கர் அவர்களின் இக்கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மூத்த அரசியல் விமர்சகரான ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசிய கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. வேலுப்பிள்ளை பிரபாகர் தான் தமிழகத்தின் ஒரே தலைவன். வேலுப்பிள்ளை பிரபாகரனை தமிழின தலைவனாக நான் நிறுவுவதான் என்னோட நோக்கம் வந்தாருன்னா சீமான்ட்ட மோதுறாத அர்த்தம். ஸோ வேலுப்பிள்ளை பிரபாகர் தான் தமிழகத்தின் ஒரே தலைவர்னு சீமான் சொல்லக்கூடிய புள்ளிகள் எல்லாம் விஜய் சொல்லுவார். நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. பின்ன என்ன? அப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிற புள்ளிக்குள்ள வரக்கூடிய சீமான விஜய் என்ன பண்ணிட முடியும்? விஜய் வேலுப்பிள்ளை பிரபாகர்னு சொல்லுவாரா? கேட்கிறேன். அப்ப விஜய் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிதான் அவருக்கு பாதிப்பை நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் இல்லை. நீங்க தம்பி என்ன தத்துவத்தை முன் வைக்கிறாரு, அதுல என்ன இருக்குது, நீங்க அவர் வைக்கிற தத்துவம் ஏற்புடையதுன்னு அங்க போனாலும் அதுல எனக்கு மகிழ்ச்சி தான். நான் வைக்கிற தத்துவம் சரியா இருக்குன்னா நீங்க அவருடைய ரசிகர்கள் அதிகப்படியா எங்க கட்சியில் இருக்கிறாங்க, கீழே போடுங்க. நான் விஜயோட ரசிகனா இருப்பேன், ஆனா எங்க அண்ணனுக்கு தான் வாக்கு செலுத்துவேன் சொல்ற பிள்ளைகளும் இருக்காங்க. அதுல போட்டு குழப்பிக்கிற வேண்டியது இல்லை.